எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 24 2026 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். சரி, உங்க ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இல்ல சில சவால்கள் காத்திருக்கா? வாங்க இத பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இன்னைக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஏன்னா இத வச்சுதான் எல்லா கணிப்புகளும் இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் தான் இன்னைக்கான கணிப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரம். பாருங்க, இன்னைக்கு சித்திரை 11 வெள்ளிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் ராத்திரி 8:16 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில்யம் தொடங்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரன் கடக ராசியில ஆட்சி பலத்தோட இருக்காரு. இது சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை, குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது உங்க ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் இருக்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். எது செஞ்சாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சரி, இப்ப அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். வேலை மற்றும் பணவரவு. இந்த கிரக அமைப்பு உங்க தொழில் வாழ்க்கையும் ஃபினான்ஸையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வேலையில புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாமா, இல்ல எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு இது சரியான நாள் தானா? கவலையே படாதீங்க. சில ராசிக்காரங்களுக்கு பதில் ஒரு பெரிய ஆம் தான். குறிப்பா கடக ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். துலா ராசிக்கு புது பொறுப்புகள் வரலாம், கூடவே வளர்ச்சியும் இருக்கு. மீனம் ராசிக்கு மீடியா கலைத்துறையில நல்ல லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. ஆனா மத்த சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலையில கொஞ்சம் தாமதம், அலைச்சல் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு எந்த பெரிய முதலீடும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்காரங்க சொத்து விக்கிற மாதிரி இருந்தா அதுல சில தடைகள் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் டைமிங்க பத்தி. காலையில 10:30 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ராகு காலம். சோ இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காம தள்ளி போறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? சரி, வேலை பணம் பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமான உறவுகள், குடும்பம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது? குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்கு. ஒரு பக்கம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். மகர ராசியில கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை, இல்லைன்னா அது மத்தவங்கள காயப்படுத்தலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கன்னி ராசிக்காரங்க வீட்ல பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றத கண்டிப்பா தவிர்க்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, குடும்ப விஷயங்கள்ல இன்னைக்கான மந்திரமே இதுதான். கோபத்தை குறைச்சுக்கிட்டா எல்லாம் நன்மையா முடியும். நிதானமா பேசுறது தான் இன்னைக்கு உங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. ஹெல்த், நம்ம ஆரோக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் விஷயத்துல சில ராசிக்காரங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அசதி, தூக்கமின்மை மாதிரி இருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க உடம்புல ஒருவித சோர்வை ஃபீல் பண்ணுவீங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தோல் சம்பந்தமான அல்லது சிறுநீர் பாதை சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ கவனமா இருங்க. ஆனா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இத்தனை நாளா இருந்த உடல்நலம் சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். பொதுவா எல்லாரும் இன்னைக்கு உங்க உடம்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, இவ்வளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துலேருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தி கீ டேக் அவே. அது என்ன? அது இதுதான். உங்க ராசி எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவை ரெண்டு விஷயம்தான். ஒன்னு பொறுமை, இன்னொன்னு நிதானம். இந்த ரெண்டையும் வச்சு நீங்க வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, சவால்களை சந்திச்சாலும் சரி, வெற்றி நிச்சயம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த கிரகங்களோட நிலைகளும் கணிப்புகளும் நம்ம விதியை தீர்மானிக்குதா, இல்ல நம்ம நாளைய இன்னும் சிறப்பா வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.